ஓகேவா? ஸோ வந்து கேங்ஸ்டராக ஆகிறவங்க எல்லாருமே கெட்டவங்க நான் சொல்ல மாட்டேன். இதில் வந்து சரி முதல்ல ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக ஒரு ஆசைங்க இருக்கும். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் மணி இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் மோடால் பிஸ்னஸ்க்காக கால் வச்சவங்க பல பேர் இதில். சரி ஒரு வாட்டி செஞ்சுட்டு விட்டுருவோம் அப்படின்னு இருந்தவங்க தான் நிறையா பேர். என்னைய கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நானும் அதே மாதிரி தான். எப்படி சொன்னால், இந்த ஆளுக்கு வந்து இந்த பையனுக்கு வந்து ஹீ ஃப்ரம் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வந்த பையனாக இருக்கலாம். அவனுக்கு வந்து ஒரு 2 லோரி வாங்கணும், லோரி பிஸ்னஸ் செய்யணும், இல்லை வந்து ஒரு சாப்பாடு கடை திறக்கணும், இந்த மாதிரி கனவுகளாக இருக்கும். ஸோ முதல்ல வேணும்ல. ஸோ இந்த முதல்ல வந்து குறைஞ்சபட்சம் ஒரு கடை திறக்கணும்னா நம்மளுக்கு ஒரு 30,000 வேணும் வச்சுக்கிங்களேன். செய்யலாம் 80,000 கொடுக்குறது யாரும் இல்லை. ஸோ அப்போ வந்து இந்த காசு வேணும்னா கவர்மெண்ட்டும் ஒன்றும் இல்லை, நம்மளோட பொலிட்டீஷியனும் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த 30,000 இப்போ சம்பாதிச்சாதான் ஒரு கடை திறக்க முடியும். ஸோ இந்த 30,000 எப்படி சம்பாதிக்க போகலாம்? அப்படி தான் ரொம்ப பசங்க வந்து கேங்ஸ்டரிசம்னு ட்ராக்ஸ்லாம் போய்ட்டு ஈடுபடுறது. ஏன்னா நானே வந்து காதால் கேட்டிருக்கேன். ஒரு பையனுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன். இஸ் ஒர்க் ஆஸ் அ புஷர். ஏன் இந்த வேலை செய்கிற, வேணாயா விட்டுறியா? இல்லைண்ணே நான் கொஞ்ச நாள் தானே, நான் ஒரு லோரி வாங்கணும், நான் ஒரு லோரி பார்த்துக்கிட்டு இருக்கேண்ணே, அதுக்கு நான் காசு வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பையன் சொல்லி நம்ப மாட்டீங்க, மறுவாரம் பிடிப்பட்டான்.